இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் கம்பெனிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்ளவும், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான வழிகளை வழங்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதுக்குள்ளே என்னென்ன விதமாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேஜராக 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டுமே இந்தியாவில் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதில் பிஎஸ்சி 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த பிஎஸ்சி. இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விதத்தையும் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நெறிப்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற எல்லா விதமான ஸ்டாக் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாக் புரோக்கர் மூலமாக தான் பண்ண முடியும். நான் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற ஒரு தரமான ஸ்டாக் புரோக்கர் நிறுவனத்தோடு கூட இணைந்து நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய வழிகாட்டுதலில் என்னுடைய பிரான்ச்சுக்கு கீழே அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுற டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி மூலமாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பிரைமரியாக மிக அதிகமாக அல்லது முதன்மையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். இதை ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸ் அல்லது ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி முதல்ல பப்ளிக் லிமிட்டடாக மாறும்போது, பப்ளிக் கம்பெனியாக மாறும்போது அந்த கம்பெனியினுடைய வேல்யூ ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு எண்ணிக்கையில் பிரிக்கப்பட்டு ஒன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பண மதிப்பு கொடுக்கப்படுது. முதல்ல நேரடியாக அந்த கம்பெனிகிட்டேருந்து மக்கள் இந்த ஷேரை வாங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மக்கள் தங்களுக்குள்ளே இந்த ஷேரை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இந்த ஷேரை நீங்கள் வாங்கும்போது அந்த கம்பெனியினுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய உரிமை கிடைக்கலாம். ஒரு சில கம்பெனிகள் வருடம் தங்களுடைய கம்பெனிக்கு கிடைக்கிற லாபத்திலிருந்து ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்லையும் வழங்குவாங்க. அந்த ஸ்டாக் சார்ந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது எவ்வளவு பணம் அவங்க டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி வேறு விதங்களில் பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படையில் வேல்யூ ஸ்டாக், இன்கம் ஸ்டாக், க்ரோத் ஸ்டாக் அப்படிங்கிற பேரில் பிரிக்கப்படுது. மிக குறைந்த விலையில் இருக்கிற ஸ்டாக் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நல்ல தரமான கம்பெனிகளுடைய ஸ்டாக் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஸ்டாக்குகள் வெளியிடப்படும் போதே இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வெளியிடப்படுறதில்லை. ஆனால் அந்த ஸ்டாக்கினுடைய நிலை, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான பெயர்கள் அதுக்கு கொடுக்கப்படுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்டாக்கில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது பொதுவாக ஹையர் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. நீங்கள் எந்த கம்பெனி சார்ந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆனாலும் இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான பணம் ஈட்டுவதற்கு இந்த ஸ்டாக் எப்போவுமே ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வாங்குறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு இந்தியாவில் இருந்து கொண்டே நாம் வெளிநாட்டு ஸ்டாக்குகளை கூட வாங்கலாம். நமக்கு மோதிலால் ஆஸ்வாலில் நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் டைரெக்டாக அந்த அக்கௌண்ட்லேருந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ், அதாவது அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகளுடைய ஸ்டாக்கு கூட உங்களால் வாங்க முடியும். இந்த ஸ்டாக்கை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அதை எப்படி வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில ட்ரேடிங் நேம் அதுக்கு இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அன்னைக்கு வாங்குறீங்க, வாங்கின அன்னைக்கே நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றாகணும். ஏன்னா நீங்கள் வாங்கும்போதே இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் வாங்குவீங்க. ஸோ அப்படி இன்ட்ராடேயில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த நாளினுடைய முடிவு, அதாவது ட்ரேடு முடிகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு முடியும். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றாகணும். ஒருவேளை நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் விற்காமலே விட்டாலும் கூட 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஸ்டாக் வந்து செல் ஆயிரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த ட்ரேடு வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, வாங்கும்போது வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத பயன்படுத்தி வாங்காமல் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது. நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடிய நபரை டிசைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதில் வந்து பொதுவாக அந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அதை விற்றுருவாங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே நான் இதை வந்து வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே நான் விற்கும்போது எனக்கு வந்து இந்த அளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கி விற்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். அடுத்ததாக பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபியூ மந்த்ஸுக்கு வச்சுருக்கிறது. நம்ம முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்கில் அது ஃபியூ வீக்ஸில் வந்து விற்றுருவாங்க. இந்த பொசிஷனல் ட்ரேடிங்கில் வாங்கிட்டு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க, வச்சு விற்பாங்க. அடுத்ததாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, இதை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க. அதாவது வருடக்கணக்கில் வாங்கிட்டு உடனே விற்கணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்காது. அதை வாங்கி வச்சுருப்பாங்க, பல வருடங்கள் அதை வந்து அப்படியே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை வந்து வச்சுருப்பாங்க. எப்போ வந்து அவங்களுக்கு விற்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து அவங்க அதை வந்து விற்றுப்பாங்க. இன்னும் கூட இதில் வந்து மொமெண்டம் ட்ரேடிங், பிரேக் அவுட் ட்ரேடிங், ஸ்கால்பிங், ஓவர் த டே ட்ரேடிங் அப்படின்னு நிறைய விதவிதமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. எப்படி அந்த ஸ்டாக்கை வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் குறைவான ஒரு ரிஸ்கோடு இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாண்ட்ஸ். இதை வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை உருவாக்கக்கூடிய நபர்கள் மக்களிடத்திலிருந்து பணத்தை கடனாக பெற்றுக்கொள்வது. எஸ், இந்த பாண்டை உருவாக்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை கடனாக கொடுக்குறீங்க. அந்த பணத்தை அவங்க வாங்கி கொண்டு அவங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டியை வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த பணம் மெச்சூரிட்டி இயர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வருடம் இருக்கும். அது முடியும் பொழுது நீங்கள் கொடுத்த பணத்தையும் அவங்க உங்களுக்கு முழுதாக திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த பாண்ட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து இந்தியாவில் 2 விதமான முக்கியமான பாண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வெளியிடுவதற்கு அரசாங்கத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிறுவனத்தால் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் வெளியிடக்கூடிய பாண்ட். அரசாங்கமோ தனியார் கம்பெனியோ யார் பாண்டு வெளியிட்டாலும் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா மக்களிடத்திலிருந்து கடனாக பணத்தை பெறுவது தான். ஸோ கவர்மெண்ட் பாண்டில் நீங்கள் அரசாங்கத்துக்கு பணத்தை நீங்கள் கடனாக கொடுக்குறீங்க. கார்ப்பரேட் பாண்டில் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை கடனாக கொடுக்குறீங்க. இந்த பாண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணத்தை வந்து வட்டியாக கொடுப்பதாக வாக்களிப்பாங்க. அந்த பெர்சன்டேஜிலிருந்து கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. பொதுவாக அரசாங்கம் கவர்மெண்ட் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7லிருந்து 7.5% வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு வட்டி கொடுப்பதாக அவங்க கொடுப்பாங்க. கார்ப்பரேட் பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12% வரைக்கும் வந்து அவங்க வட்டி திரும்ப கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 12% வட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து 1,20,000 ரூபாய். ஸோ ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய். ஒரு மாதத்திற்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கார்ப்பரேட் பாண்டில் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் குறிப்பிட்டு இருக்கிற அந்த வருடம் முடியும் போது நீங்கள் முதல்ல கொடுத்துருக்க அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கல அந்த அசலையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை போட்டு மாத வருமானம் போல் எடுக்கணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த பாண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் நேரடியாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ரிஸ்க் எடுக்கிற தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ஸ். இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நேமில் இருக்கிற மாதிரி மியூச்சுவல் அப்படிங்கிறது பல நபர்கள் பணம் கொடுக்கறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை உருவாக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு தீம் இருக்கும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி அதில் நேம் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த கம்பெனிஸில் வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பல நபர்கள் கொடுக்குற பணத்தை அந்த ஃபண்டு மேனேஜர் வாங்கி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற அந்த தீமினுடைய அடிப்படையில் அதுக்கு உட்பட்டு வரக்கூடிய பல கம்பெனிகளில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய பணத்தை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக் பற்றி நிறைய தெரியாது. ஆனால் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டு மேனேஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப தரமான அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க உங்களிடத்துலேருந்து பணத்தை வாங்கி அவங்க வேறு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு சில இடத்துல அவங்க போட்டிருக்கிற பணத்தில் அதில் இழப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக அந்த கம்பெனிலேருந்து அந்த பணத்தை எடுத்து வேறு கம்பெனிக்கு மாற்றிடுவாங்க. இந்த இடிஎஃப் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே செயல்படும். இதில் வந்து இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ட்ராக் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கோல்டு ப்ரைஸை ட்ராக் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த என்எஸ்சியில் இருக்கக்கூடிய முதல் 50 கம்பெனிகள் அதனுடைய க்ரோத்தை ட்ராக் பண்ணி வந்து அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பல்காக மொத்தமாக வந்து அமௌண்ட் போடலாம். இதில் வந்து அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஏதோ வித்தியாசமான ஒன்றுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுறீங்க. பொதுவாக நீங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு வந்து லம்சம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் லம்சம் அப்படின்னா மொத்தமாகவும் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒன் டைம் அப்படின்னு சொல்லி போடலாம், அல்லது எத்தனை முறை வேணாலும் போடலாம். லம்சம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் உள்ளே போட்டுக்கலாம். எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலக்ட் பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் செலக்ட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி செலக்ட் பண்ணுவீங்க. அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டுக்கு போயிட்டுருக்கும். அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி இந்த மியூச்சுவல் ஃபண்டும் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதும் ஒன்று தான். நீங்கள் லம்சமாகவும் பணம் போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் பணம் போடலாம். அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக பொதுவாக வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாத ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன் இந்தியாவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே பணம் போயிருமாம, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை அப்படியே இழந்துருவாங்களாம அப்படிலாம் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்படுவீங்கல்ல. அது எல்லாமே பெரும்பாலும் எங்கே நடக்கிறது அப்படின்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே நடக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய பணத்தை வந்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ அப்படின்னு சொல்லி வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயமோ பணம் அதனுடைய வேல்யூ வந்து எப்படி கூட போகுது குறைய போகுது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து பெட் கட்டுறீங்க. இதை வந்து பொதுவாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இதனுடைய வேல்யூ வந்து கூடும் குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை கெஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து அதில் என்ட்ரி ஆக முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டோட பல மடங்கு அதிகமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிறனால பல பேருக்கு இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ட்ரேடிங் ஆப்ஷனாக இருக்குது. பட் அதே நேரத்தில் இது ரொம்ப சாதாரணமாக உள்ளே போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மார்க்கெட்டை மிக நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய நபர்களால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த விதத்தில் வந்து நீங்கள் நம்மளுடைய சொன்னால இந்தியாவில் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது அதனுடைய பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ட்ரேடை பண்ண முடியும். சென்செக்ஸ் அதனுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த ட்ரேடை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கமாடிட்டி சைடில் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் மேலே வந்து நீங்கள் இதே மாதிரி பெட் கட்ட முடியும். இதில் வந்து கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் பெரிய ஒரு ஆப்ஷனே இருக்குது.
இதில் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் வந்து கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறது இவ்வளோ நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலமாக இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆனால் நீங்கள் டைரெக்டாக வந்து கரன்சியில் நீங்கள் இதே மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் டைரெக்டாக வந்து கரன்சிலையும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கரன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பொதுவாக 2 நாடுகளுடைய கரன்சிஸ், இந்த 2 நாடுகளுடைய கரன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று வந்து ஒவ்வொரு நாளும் வேல்யூ கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்தியாவில் இந்தியன் ருப்பி, அமெரிக்க டாலர், இந்தியன் ருப்பி, ஈரோ, ஜப்பான் யென், இந்தியன் ருப்பி, இந்த மாதிரி இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான இணைகள், இதற்குள்ளே வந்து நீங்கள் டைரெக்டாக கரன்சிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் என்னுடைய பிரான்ச்சு கீழே உங்களால் வந்து நீங்கள் பண்ண முடியும். இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் எனக்கு ட்ரைனிங் வேணும், நான் இதில் வந்து கற்றுக்கிட்டு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். நீங்களே டைரெக்டாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடையும் ஸ்கேன் பண்ணி ஆரம்பிக்கலாம் அல்லது என்னையை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.